ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பா. ஒரு நாள் ஒரு நதிக்கரையில் புத்தர் தியானம் செய்து கொண்டிருப்பார். பக்கத்தில் ஒரு குருகுலம் இருக்கிறது. அதில் ஒரு ரிஷி தன்னுடைய சீடர்களுக்கு போதனை செய்து கொண்டிருப்பார். எதிர்பாராமல் அந்த ரிஷி புத்தரை பார்த்து அவரிடம் போவார். குருநாதா, பூஜைகள், பிரார்த்தனைகள் நாளில் யாராவது எதையும் சாதிப்பார்களா என்று கேட்பார். அப்போ புத்தர் சிறுநகவுடன், முதலில் என்னுடைய கேள்விக்கு பதிலை சொல்லுங்கள். யாராவது இந்த நதியை தாண்ட வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பார். அப்போ அந்த ரிஷி, யாருக்காவது நீந்த தெரிந்தால் தாண்டலாம், இல்லை என்றால் ஒரு படகு மூலமாக தாண்டி விடலாம், இல்லை தண்ணீர் குறைவாக ஆழமில்லாமல் இருந்தாலும் நடந்து கூட தாண்டி போகலாம் என்று சொல்வார். இந்த மூன்றில் எதையும் ஆகவில்லை என்றால் என்று கேட்பதற்கு அப்பந்த ரிஷி மௌனமாக இருப்பார். கொஞ்சம் நேரம் மாற பிறகு விஷயம் புரிந்து கொண்டு புத்தர் பாதங்களுக்கு வணங்கி, குருதேவா, உங்களுடைய உத்தேசம் எனக்கு புரிந்துவிட்டது. நம்ம முயற்சி இல்லாமல் ஆச்சாரங்கள் பூஜைகளால் எதையும் சாதிக்க முடியாது என்று சொல்வார். அப்போ புத்தர், யாராவது இந்த நதி கரையில் நின்று பூஜைகள் பிரார்த்தனைகள் செய்தால் இந்த நதியை தாண்ட முடியுமா? இந்த நதியை தாண்டுவதற்கு ஏதாவது ஒரு முயற்சி செய்ய வேண்டும். அப்படி இல்லாமல் கேவலம் பூஜைகள் மேலே நம்பிக்கை வைப்பது எந்த பிரயோஜனமும் இருக்காது என்று சொல்வார். புத்தர் சொன்னதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஆண்டவன் நமக்கு யோசிக்கும் திறமை, நல்ல மூளையும் மற்றும் சக்தியும் அவகாசங்களையும் மட்டுமே தருவார். அவை எப்படி எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டுமோ நாம் தான் நிர்ணயித்து கொள்ள வேண்டும். நம்ம முயற்சி இல்லாமல் ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு, ஆண்டவன் எனக்கு எதையுமே கொடுக்கவில்லை என்று ஆண்டவனை தவறாக திட்டுவது அது உங்களுடைய வேலைக்காகாத தனம் என்று தானே நினைத்து கொள்ள வேண்டும். கேட்டீங்கள் அல்லவா? ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், ஹைப் திஸ் வீடியோ. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.